பல சஹாபாக்களுக்கு அல்லாஹ் இந்த உலக வாழ்க்கையில் இருக்கும் பொழுதே சொன்னார்கள், நீங்கள் சொர்க்கவாதி. அதிலே ஒன்று அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப், மக்காவிலிருந்து வந்த ஒரு வியாபாரி, ஒரு முஹாஜிர். ஆனால் மதீனால விவசாயம் செய்யக்கூடிய மக்கள் தான் அதிகமாக இருந்தார்கள். அந்த சிறிய சிறிய மார்க்கெட்டில் அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வியாபாரத்தை தொடங்குகிறார்கள். அவருடைய கையில் எதுவும் கிடையாது. சிறிது நேரம், சிறிது காலம், சிறு ஆண்டுக்கு பிறகு அவரிடத்தில் மிகப்பெரிய ஒரு தொகை வருது. அதுக்கப்புறம் பெரிய பெரிய பணக்காரர்கள் அவர்களுடைய தொடர்பு வருது. அதுக்கப்புறம் ஒரு காலத்தில் மதீனாவிலேயே மிகப்பெரிய ஒரு பணக்காரராக அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப் ரலியல்லாஹு அவர்கள் மாறுகிறார்கள். எவ்வளவு பணக்காரர் என்று தெரியுமா? ஒரு முறை அவருடைய வியாபாரத்திலிருந்து ஒரு லாபம் வருகிறது என்று சொன்னால் 100 ஒட்டகம் மதீனாவிலிருந்து உள்ளாக வருது. அந்த 100 ஒட்டகத்திலிருந்தும் அவருடைய தங்கம் தான் இருக்கிறது. அவ்வளவு பணக்காரராக இருந்தவர். இந்த செய்திக்கு இந்த விஷயம் மதீனாவிலேயே பரவிடுச்சு. பல சஹாபாக்கள், பல நபர்கள் அந்த நேரத்தில் சொன்னார்கள், இந்த அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப் வெயில எதுவும் கொள்ளடிச்சிட்டு வராரா, அல்லது வெயில திருடிட்டு வராரா, அல்லது எப்படி இவர் இவ்வளவு சம்பாதிக்கிறார் என்று அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப் அவர்களை விமர்சித்தார்கள். அவர்களை தவறாக பேசினார்கள். இந்த பேச்சு போயிட்டு இருக்கும் பொழுது இந்த செய்தி அப்படியே ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு வருகிறது. கேட்டவுடன் சொன்னார்கள், கவனமாக இருங்கள், யாரை பற்றி நீங்க என்ன சொல்றீங்க? அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப் அவர்களை பற்றி அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னதாக நான் கேட்டிருக்கிறேன். திருமீது வரக்கூடிய சஹீஹான ஹதீஸ். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப் அவர்களுக்கு சொர்க்கம் உண்டு, அவர்களுக்கு சொர்க்கத்துடைய நற்செய்தி இருக்கிறது என்று சொன்னார்கள். அந்த செய்தியை நான் கேட்டிருக்கிறேன். அவன் எப்படி இந்த மாதிரி பாவங்களை, தீமைகளை செய்திருக்க முடியும்? ஐஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்லக்கூடிய இந்த விஷயம், அந்த செய்தி அப்படியே போய் அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப் அவர்களுக்கு போய் சேர்ந்தது. இந்த மாதிரி உங்களை பத்தி சொல்லியிருக்காங்க. அப்படியா? அவங்க செய்தி ஏற்கனவே கேள்விப்பட்டிருக்காங்க. அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களுக்கு நற்செய்தி சொல்லியிருக்காங்க, கேள்விப்பட்டிருக்காங்க. அப்பயும் சொன்னாங்க, அப்படியா? ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் என்னை பற்றி இந்த மாதிரி சொன்னாங்களா? ரசூலுல்லாஹ் சொன்னதாக. இதுக்கு அப்புறம் வரக்கூடிய வியாபாரம், அந்த லாபம் எல்லாம் அல்லாஹ்வுடைய பாதையில் சதகால செய்கிறேன். சுப்ஹானல்லாஹ். ஒட்டுமொத்தமாக 100 ஒட்டகத்துடைய தங்கம் நம்மளால செய்ய முடியுமா? ஏன்? ஏன்னா நம்ம உலகத்துக்காக வாழ்றோம். இந்த சஹாபாக்கள் மறுமைக்காக வாழ்ந்தார்கள். அந்த சஹாபாக்கள் மறுமையில் நன்மை பெறுவதற்காக வாழ்ந்தார்கள். யார் இந்த உலக வாழ்க்கைக்கு வாழ்கிறார்களோ அவர்களுக்கு நாளை மறுமையிலே எதுவும் கிடைக்காது. ومنهم من يقول في الدنيا ربنا آتنا في الدنيا حسنة.